கிறிஸ்தவ தீர்க்கதரிசன ஊழியத்தின் சார்பாக தினசரி தேவனுடைய தீர்க்கதரிசன வார்த்தைகளை நான் தியானித்தபடி நடப்பது போல நீங்களும் நடப்பீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். ஸோ நான் இப்படி டெய்லி வீடியோஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும், நீங்கள் ஷேர் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ ட்ரினிட்டி ப்ராப்பர்ட்டிக் மினிஸ்ட்ரீஸோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேவனுடைய நாம மகிமைப்பட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிரைஸ் தி லார்ட். யாவரும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். ஆதியாகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஜெனசிஸ் சாப்டர் 1 verse 21. தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் ஜாதியின்படியே திரளான ஜனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர்வாழ் ஜந்துக்களையும் சகலவித ஜாதியான சகல பட்சிகளையும் சிருஷ்டித்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். எல்லா மிருக ஜீவன்கள் எல்லாம் படைத்தார். நீர்வாழ் ஜந்துக்கள், காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் உண்டாக்கினார். ஏன் இதை சொல்றேன்னு கேட்டீங்களா? சிருஷ்டித்தார். இன்னைக்கு என்ன நாள்? மாட்டுப் பொங்கல். அதுக்காக போய் யார்ட்டையும் போய் ஹாப்பி பர்த்டேன்னு சொல்றாதீங்க. ஆமா, டென்ஷன் ஆயிடுவாங்க. ஸோ இன்னைக்கு மாட்டுப் பொங்கல் ரொம்ப ஸ்பெஷல். அதுல இருந்தானே மாடு, அதுல இருந்தானே பால். நமக்கு எவ்வளவு விதமான யோசிச்சு பாருங்களேன். கடவுளுடைய படைப்பு பார்த்தீங்களா? எல்லாத்தையும் படைச்சுதான் அப்புறம் மனுஷனை படைச்சார். ஏய் மனிதனே, நீ எல்லாவற்றையும் அனுபவிக்கிறதுக்கு நான் எல்லா மிருக ஜீவனையும் படைச்சிருக்கிறேன். அதுல மாடும் ஒன்று, அதுல உண்டாகிற பாலும் ஒன்று. குழந்தைங்களுக்கு எனக்கு பால், மாட்டுப்பால். பால் இல்லாம யாராவது வாழ முடியுமா? இப்போ ரீசெண்டா 3 நாள் சென்னையில அடிச்ச மழையில, கடந்த நாட்கள்ல அடிச்ச மழையில பாலுக்காக மனுஷன் ஏங்கி நிக்கிறான். பெரிய கியூ நிக்குது. ஸோ ஆகையினால இங்க பாருங்க, நான் சிலர் இருக்காங்க அந்த மாட்டு கொம்புக்கு எல்லாம் இந்த பெயிண்ட் எல்லாம் அடிச்சு மாடை கடவுளா. நோ 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 நோ. மாடை கொடுத்த கடவுள் தான் இயேசு. மாட்டை உண்டாக்குன ஆண்டவரே, என் தேகப்பனே, நீங்க இந்த மாட்டை உண்டாக்கின தேவன் நீர் அல்லவா? மனுஷனை உண்டாக்கின தேவன் நீர் அல்லவா? சிருஷ்டி அல்ல, சிருஷ்டிகரை அவரை பிடித்துக் கொள்ளுங்க. தேங்க்யூ ஜீசஸ். இப்படிப்பட்ட மிருக ஜீவன்கள் எல்லாம் நீர் படைத்து கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவர். நீங்க படைச்சது. சோ நம்ம அதை ஆசீர்வதிக்கக்கூடிய இருதயம் உள்ளவர்களா இருப்போம். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க அப்பா எல்லாம் அப்பெல்லாம் மாடு பால் கறந்து பால்காரர் ஒவ்வொரு வீட்டுக்கா பால் கொடுப்பார். இப்போ வேற மாதிரி மாறி போச்சு. எல்லாம் பூத்துல போய் பால் வாங்கிட்டு இருப்பாங்க. அப்போ பால்காரர் தான் பால் கொடுப்பார். அப்போ அந்த பால்காரருக்கு அந்த மாட்டு பொங்கல் வரும்போது அந்த பால்காரருக்கு எங்க அப்பா ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சிருப்பார். அவருக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுப்பார். அந்த நன்றி உணர்வு, அதுக்காக தான் சொல்ல வந்தேன். சொல்லிட்டு எங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 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 பால்காரர், அந்த மாடு வச்சிருக்கிற அந்த பால்காரருக்கும் அந்த மாட்டுக்கு அந்த அவர் குடும்பத்துக்கு பிளஸ் பண்ணி ஜெபம் பண்ணுவார். இந்த குடும்பம் நல்லா இருக்கணும், இந்த இனப்பெருக்கம் பெருகணும், மாடு கண்ணு போடணும், அந்த குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும், அந்த பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருக்கணும். இன்றைக்கு யார் யார் குடும்பங்களில் எல்லாம் அந்த மாடுகளை வைத்திருக்கிறீர்களோ, பசுக்களை வைத்திருக்கிறீர்களோ, உங்கள் குடும்பங்களை ஆண்டவர் வாழ்த்துவாராக, ஆசீர்வதிப்பாராக, வாழ்த்துவாராக, ஆசீர்வதிப்பாராக, வாழ்த்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. இருக்கீங்களா? சோ ஆண்டவர் உங்களோட பேசிட்டு இருக்கிறார். சோ நம்ம எல்லாரும் பிளஸ் பண்ணதான் கர்த்தர் வச்சிருக்கிறார். இருக்கீங்களா இல்லைங்களா? உட்காந்து காலையில சாயங்காலம் வரைக்கும் உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு நேரத்தை வீணடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் விட்டுருங்க. பிளஸ் பண்ணுங்க, எல்லோரையும் ஆசீர்வதிங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. இன்னொரு கூட எனக்கு ஆண்டவர் நினைவு போட்டுறாரு. நான் சிறு பிள்ளையா இருக்கும்போது எங்க அப்பா இந்த மாடு வைத்து வளர்த்து கொண்டிருக்கிற அந்த அண்ணன், அந்த குடும்பத்துக்கு எங்க அப்பா ஒரு மாடே வாங்குறதுக்கு காசு கொடுத்தாரு. எப்பா வாங்கி இதை வளர்த்துக்கோ, இதுல இருக்கிற பால் எங்களுக்கும் கொண்டு வந்து கொடுன்னார். இதெல்லாம் நான் யோசிச்சு பாக்குறேன். எவ்வளவு யோசிச்சு செஞ்சிருக்காங்க பாருங்களேன். சோ இன்றைக்கு உங்கள் வீடுகள் ஆசீர்வதிக்கப்படட்டும், குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த நாள் உங்களுக்கு ஹாப்பியஸ்டா இருக்கட்டும். ஸோ நல்ல வாழ்த்துங்க, பிளஸ் பண்ணுங்க, வாழ்த்துங்க, பிளஸ் பண்ணுங்க. அப்படி உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் இருப்பாங்கன்னா அவங்கள வாழ்த்து சொல்லுங்க. உங்க ஸ்ட்ரீட்ல இருப்பாங்க பாருங்க, மாடு வச்சிருக்கிறவங்க ஸ்ட்ரீட்ல இருப்பாங்க, அவங்களுக்கு கை கொடுத்து வாழ்த்து சொல்லுங்க. நீங்க நல்லா இருக்கணும், காட் பிளஸ் யூ சொல்லுங்க, வாழ்த்துங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். டேக் திஸ் ப்ரொஃபெட்டிக் வேர்ட். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பதாக. உண்டாக்கினவர் இயேசு. அவர் உண்டாக்கின எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்லுவோம். ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ.